ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறாரு. சார் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். என்னென்னா, இந்த டாஸ்க்கு ரொம்ப மட்டமாக போயிட்டு இருக்குது. பிக் பாஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. பாதிலே ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணிட்டு இவ்வளோ நேரம் நீங்கள் ஒரு கேம் விளாண்டிங்களே, இப்போ நான் ஒரு கேம் விளாட்றேன்னு சொன்னவங்க நானும் ஓகே, வெளியில் போனவங்களாம் வந்து திரும்ப உள்ளே வர போகிறாங்க போல இருக்குன்னு நான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா இப்போ வந்துட்டு அங்கே நிற்கிறவங்களாம் வந்துட்டு உள்ளே போயிடலாம், ஏதோ நம்ம இந்த கார்டன் ஏரியா தவிர்த்து உள்ளே போய் எங்கே வேணாலும் நின்றுக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அடுத்தது டார்கெட் வந்து அரோரா. ஏன்னா ஃபஸ்ட்டு திவ்யாவை வந்து அவுட் பண்ணிட்டாங்க. திவ்யாவை பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்போர்ட்டிவ்னஸ்ங்க, என்ன ஃபைட்டு கொடுத்தாங்கன்றீங்க. போனவொடனே சொல்லிட்டாங்க, இங்கே பாருங்க கைஸ், என்ன தான் இது பண்ண போகிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை போட்டு அமுக்குலாம் பண்ண வேண்டாம், நான் பாட்டு படுத்துக்கிறேன், என் மேலே ஓட்டிகிட்டு போயிட்டே இருங்க. நானும் பார்க்குறேன் ஏதாவது பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த 3 நிமிஷம் அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. மேலே அவங்க ஒரு அமுக்கணும், யார் பின்னாடி அமுக்கிறது, அதெல்லாம் அமுக்காதீங்க, இந்த கை பிடிக்காதீங்க, முடிச்சு விட்டாங்க. இந்த சீசன் 8 இந்த கில்லர் டாஸ்க்கால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. விஜய் சேதுபதி என்ன வச்சு செஞ்சுருப்பார், எவ்வளோ சூப்பரான ஒரு டாஸ்க்கு, எல்லாம் மொக்கையாக போச்சு. இப்போ வந்துட்டு பிக் பாஸை சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, அரோரா சரி நைஸாக போய் ஒழிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு தலை ரூம் அந்த கட்டலுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. இவங்க என்ன நினச்சாங்க, எல்லாருமே வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவர் விக்ரமும் தேடி வந்து அங்கே நின்ட்டார். கடைசியில் பஸ்ஸர் அடிக்கிறாங்க, ஒன்றுமே இல்லை. சுபிக்ஷா எடுத்து வந்து அரோரா பின்னாடி ஒட்டிட்டு 2 கையை பிடிச்சிட்டாங்க. அப்போயே அரோரா சொல்கிறாங்க, நைஸாக வந்து விக்ரமோட பின்னாடி ஒட்டிடு, அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலான்னு. அது எப்படி, அவங்க ஒட்டவே இல்லை. கடைசியில் அதுவும் போச்சு, அவ்வளோதான். அரோராவும் காலி. இப்போ வெளியே 4 பேர் இருக்காங்க. யார்னா நம்ம விக்ரம், சாண்ட்ரா, வினோத், சுபிக்ஷா, அவ்வளோதான் 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர் இப்போ விளையாண்டுட்டு இருக்காங்க. அடுத்தது சாண்ட்ராவை தான் ஏம் பண்ண போகிறாங்க போல இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.